கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவரின் சிலை கடந்த 2000ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இச்சிலையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவானது நாளை தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. அதேபோன்று நடுக்கடலில் உள்ள சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபம் மற்றும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவரின் சிலையை இணைக்கும் வகையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு வந்தது. கண்ணாடி பாலம் அமைக்கும் பணியை அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆகியோர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணியானது நிறைவடைந்து திறப்புக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் கடல் நடுவே திருவள்ளுவரின் சிலை இரவு நேரத்தில் ஒளிரும் வகையில் லேசர் மின்விளக்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி சுற்றுவட்டாரம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.